இனி உற்சாகமான காலை வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இடையூர் யோகா வாரம் 191 இன்று 5/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 புரட்டாதி 19ஆம் நாள் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர் மாண்பு பொதுவும் மாதமான அக்டோபர் மாதத்தில் நேரலையில் நடைபெறுகின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவு வருகிறது இளையோர் யோகா வாரம் 191. வணக்கம். எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். உற்சாகமா இணைந்த எல்லோரையும் நேரலையில் தோன்றி இணைந்திருக்கிற எல்லோரையும் அன்போட வரவேற்று எல்லோரும் உற்சாகமாயிருக்க உற்சாகங்கள் தொடர பயிற்சிக்குள்ள போக போறோம். 20-27 நிமிடங்கள் பயிற்சிகளுக்குள்ள கொண்டு வர போறோம். அத்விகா, அவந்திகா, அபிராமி, தஷானா தர்ணிகா இணைந்திருக்கிறீங்க. இவர்களுடன் நகுல் தியானதேசன் அவர்கள். வணக்கம் 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 அன்பாய் வரவேற்றபடி வெளியூர் 192 வந்துட்டு அப்ப என்ன வர போகுது நகுல்? கேட்கல பெரும் ஒரு தர போறாங்க அதனால குட்டியா குட்டியா பிரமாண்டமா ஒரு பொன்மாலை போடுற எனக்கு காத்திருக்கிறோம். விரைவில் நேரம் என்ன நாள் அதிக திறப்படும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டு இன்றிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு அதற்கான பயிற்சிகளும் நீங்கள் என்ன செய்ய போகிற பக்கங்களையும் நீங்க குடும்பத்தில் எழுதிக் கொள்ளலாம். அதற்கான தயார்படுத்தலை கொண்டு வருவோம். எல்லாரும் மறைவீங்கள் ஒளியூர் யோகா இப்போ திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறுகிறது. யார் அறிவீர்கள்? தியானதேசன் அவர்களை தவிர வேற யார் அறிந்திருக்கிறீர்கள்? சமய சிந்தனை மும்மத சமய சிந்தனை நேரம் நிறைவு கண்டோங்க. 20 நிமிடங்கள் பயிற்சி இருக்கிறது. தர்ணிகா அறிந்திருக்கிறார், நகுல் அறிந்திருக்கிறார். என்ன அறிஞ்சீங்க தர்ணிகா? வாட்ஸ்அப்ல போட்டிருக்கீங்க. சரி ஒன்று ஆனா பாக்கியானங்கள் பாம்பத்துல பாக்கியல ஆனா தெரியும். சரி நகுல் என்ன அறிஞ்சிருங்க நீங்கள்? மாமி லீவு என்று சொன்னாலும் மணிமாமி அதனை எடுத்து செல்கிறார். அவருடன் சேர்ந்து எல்லா பெரியவர்களும் இளமன்னது படைத்தவர் எல்லோரும் சேர்ந்து 20 நிமிடம் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். எனக்கு எப்போ விட வேலையில் லீவு கிடைக்கிறதோ அதனால் நானும் இணைந்து கொள்வேன். அதன்படி அப்போ நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். நிச்சயமாக அந்த பயிற்சி வகுப்பாக இருக்கும் என்று எங்களுக்கும் அறிய தந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட எங்களுடன் சேர்ந்து இணைஞ்சு கொள்ளலாம். வீடியோ போட்டு நீங்க தோன்றணும் இல்லை இதுல இணைந்து உங்களை மறைத்து கூட இணைச்சு கொள்ளலாம் என்று கேட்டபடி இந்நேரம் மீண்டுமாய் வாணிபவர்களுக்கும் அந்த நன்றியினை நான் சொல்ல வேண்டும். இந்த வணிகம் நிறைய இருக்கிறோம் செய்யறோம் இதில் முனைஞ்சிருந்து அவ்வளவு சிறப்பு உணர்ந்தவர்கள் மட்டும் புரிய முடியும் என்பதை நேரம் மீண்டுமாய் நன்றி. நன்றி உங்களுக்கு நன்றி. நீங்கள் தான் ஊக்கப்படுத்தினீர்கள். காலை பொழுதில் நாங்களும் நீங்கள் நான் நினைக்கின்றேன் இந்த போன வாரம் 3 நாட்கள் என்ன சரி நீங்கள் நாங்கள் பயிற்சி தான் செய்கிறது. யோகா ஆசிரம் என்பதை விட பயிற்சியில் செய்கின்றோம். காலையில் எப்பொழுதுமே ஒரு பயிற்சி செய்வது நல்லது என்று நினைத்தோம். எல்லோரும் ஒத்துழைப்பு தரும் எல்லா பெரியவர்களுக்கும் உண்மையில் நன்றியை கூறிக்கொள்ளலாம். அதே நேரம் இலக்கங்கள் நான் என்னுடைய தொகுப்பில் வரும்போதுதான் இலக்கங்கள் அதுக்கு குறிப்பிட வேண்டும். கேட்டேன் அதே மாதிரி நீங்களும் அந்த பயிற்சி வகுப்பை அதோட இலக்கம் போட்டு அதை நான் பயிற்சி என்ற போடுறேன் என்ன பயிற்சி என்று போட்டு அதை இருக்கிற இலக்கம் பயிற்சி 2 செய்திருக்கிறேன். ஓகே அது தொடரும் பயிற்சி. மிக்க நன்றி. இப்போ நம்ம பயிற்சிக்க போலாம். பிரசான உற்சாகமா நகுல் பின்னுக்கு இலகுவான உடுப்பு போட்டுருவோம். தலையை இழுத்து கட்டி இருக்கிற பாருவோம். வெள்ளை உடுப்பு போட்டிருந்தாங்க எல்லாம் வெள்ளை கருப்பு உடுப்பு. இதுக்கு வரவேற்கத்தக்கது அதான் போட வேணும். இப்போ நாங்க சுகமான ஆசனையில அத்விகா அவந்திகா இணைஞ்சிருக்கிறீங்க. அதை கேட்டபடி வீடியோ செட் பண்ணிட்டு இருக்கோம். கண்களை மூடி அமைதியா எப்பவும் போல நாங்க ஆரம்பிக்கும் போது செய்யற பயிற்சி தான் இது. கண்களை மூட போறோம். சுகமான ஆசன நிலையில இருக்கிறோம். சுகாசனம் அல்லது வஜ்ராசனம் அல்லது அரை பத்மாசனம் அல்லது கால்களை தளர்த்தி வச்சுட்டு நிமிந்து ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. கண்களை மூடி அமைதியா வெளி.
நன்றி எல்லோருக்கும். தரணிகா இதுல கட்டுப்பாடு இல்லை, நீங்க எப்படி பிடிச்சிருந்தீங்க அப்ப அதை பார்த்துனா நீங்க உங்களுக்கு அப்படி விருப்பம் வேணா நீங்க பிடிச்சிருக்கலாம் கையை. அதுல இப்படி வச்சிருக்க போறீங்கன்னா இப்படி கூட வச்சிருக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதுக்கு எந்த இதுவும் இல்லை. இலகுவா அமைதியா இருக்கிறது வாழ்த்துக்கள். இப்ப உங்களை 10 தொப்புக்கரணம் போட ரெடியா? தொப்புக்கரணம் காதை இப்படி இறுக்கி பிடிச்சு கொண்டு போடலாம், அல்லது கைகள் ரெண்டையும் நெஞ்சு பகுதிக்கு முன்னுக்கு அழுத்தி பிடிச்சு கொண்டு இருந்தெழும்பலாம், அல்லது கையெல்லாம் விட்டுட்டு கூட இருந்தெழும்பினாலும் சரி. இப்பொழுது அபிராமி எங்களோட இணைஞ்சிருக்கிறபடியாக அவர் எண்ணிக்கை சொல்றேன், அது கேட்டபடி நாங்க இருந்து எழுப்ப போறோம். ரெடி அபிராமி? நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி அபிராமி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இப்ப கைகளை உதவி ஒரு சின்ன தொழில் மெதுவா கண்களை மூடி நீங்களை தயார்படுத்திக் கொள்றோம். நல்ல கையை உதறி பக்கத்துக்கெல்லாம் ஆடி தூரத்துல நின்று நல்லா உதறி ரெடியாகி கொள்வோம். காலை முன்னுக்கு ஒரு உதமாக்கி விட்டு, உதாரணத்துக்கு சொல்லுவோம் தானே, தியானதேசனர்கள் பிடிச்சு கொண்டு அப்படியே ஒரு உதவிக்கு எல்லாரும் சொல்லியாச்சு. இப்ப நாங்க தலைக்கு, கழுத்துக்கு, இடுப்புக்கு, முழங்காலுக்கு, பாதங்களுக்கு அதே பயிற்சி அந்த உடல்ல வர போறோம். முதல்ல தலைக்கு நிமிந்து நிக்க போறோம், காலை கொஞ்சம் விட விட போறோம், இடுப்புல கைய வைக்க போறோம், முன்னுக்கு குடிக்க போறோம், மேலாண்டாந்து பார்க்க போறோம், முன்னுக்கு குடிக்கிறோம், மேலாண்டாந்து முன்னுக்கு மெதுவா நிமிந்து நிற்கிறோம். சரி, இப்ப நாங்க வலது பக்கம் திரும்புறோம், இடது பக்கம் திரும்புறோம், வலது இடது, வலது இடது, அப்படியே வலது பக்கம் வட்டம், கழுத்தை வளைச்சு ஒரு வட்டமான பயிற்சி செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கைக்கு நிமிர்ந்து நின்றபடி கழுத்தை மட்டும் சுழற்றி ஒரு பயிற்சி. 5 எண்ணிக்கை. அதே போல மாறி மற்ற படத்துக்கு 5 எண்ணிக்கை. சாதாரண மூச்சிட இருந்து நிமிர்ந்து நின்று ஒரு 5 வட்டம். 4 5. அப்படியே ஒரு ஓம், ஓமன் சொல்லும் போது தலையாட்டி ஓம். 3 இல்லை 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 இல்லை. சரி சரி, நீங்கள் ஓமிலை வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கையைக்கு இன்னைக்கு 2 கையை பொத்தி பிடிச்சு கூட சுத்த போறோம். பக்கத்துல எதுவும் முட்டுப்படாம தட்டுப்படாம வச்சிருவோம். கையில இடிச்சு போறோம், தள்ளி விட்டு அவந்தி காத்தியா கொஞ்சம் விடவழிக்க விட்டு நிலவோம், தட்டுக்கள் தள்ளி படுறோம். 2 கையை பொத்தி பிடிக்கிறோம், அப்படியே முன்னுக்கு சுத்துறோம். 1 2 3 4 5 6. அப்படியே பின்னுக்கு 1 2 3 4 5 6. இது கைகளுக்கு செய்வாங்க. இப்ப நாங்க கையை பிடிச்சு கொண்டு இடது கையின் பெரிய விரல வலது கையால பொத்தி பிடிச்சு கொண்டு கொஞ்சம் காலையில வடி வச்சுட்டு மீந்து ரெண்டு கொண்டு அப்படியே திரும்பும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இது வேகமான ஒரு வட்டப்பயிற்சி இருக்கு. நாங்கள் காலை உயர்த்தாம குதி தூக்காம கால் அப்படியே வச்சிருப்போம். நல்லா திரும்புற மாதிரி. இன்னொரு 5 ரெடி. கால் அப்படியே பாத நிலத்துல இருக்கணும், கையை பிடிக்கணும், உடம்பு மட்டும்தான் திரும்புவோம். 1 2 3 4 5. விளங்கினதா எல்லாருக்கும்? இப்ப இடுப்புக்கு அதே அளவு இடைவெளியை விட்டு பெரிய வட்டம் சுத்த போற விடுப்புல கைய வேணும். 1 பெரிய வட்டம், 2 பெரிய வட்டம்,
3 4 5 நம்ம நினைக்கிறோம் 1 2 3 4 5 இப்ப அதே மாதிரி இடுப்புல வச்ச கைய முழங்கால வச்சுட்டு கொஞ்சம் உட்கட்டாசத்துக்கு வந்து பெரிய வட்ட முழங்கால சுத்தம் 1 2 3 4 5 அது கூட மற்றவெல்லாம் 1 2 3 4 5 கெட்டிக்கா. அப்ப இந்த கை வட்டமா சுத்திக்க சில பேருக்கு நோகும் கவனமா மெதுமா சுத்தது. நாங்க கால்கள்ல முதல்ல விரல்ல நடப்போம், பிறகு புதியில நடப்போம், பிறகு பக்கத்துக்கு நடப்போம், பிறகு உள்ளுக்கு இடுப்புல கையை வச்சிருவோம் அல்லது கையை திறந்து கூட்டி உதர்ந்தபடியும் செய்யலாம். ரெடி? எல்லாரும் வளருவோம், விரல்ல நடக்க போறோம், பெரியாளாகும் பெரிய வளர்ந்துருவோம். இப்ப விரல்ல முன் கால் விரல்ல நடக்கிறாங்க. தசானா விளங்குனதா? புதிய புதிய தூக்கி கொண்டு குத்தி வச்சுக்கொண்டு இப்படி வரும். புதிய தூக்குவோம், பின்னுக்கு முன் கால நிற்கும், முன்கு அப்படி உன்னொரு சொல்லுவோம். அதுதான் இப்படி நடக்கிறோம். அதே போல இப்ப குதியில நடக்கிறோம். புதிய மட்டும் தரலியா வடிவா தெரியுதுக்கா. வாழ்த்துக்கள். இப்ப பக்கத்துக்கு நடக்கிறோம். பக்க கால் இந்த பக்கத்துக்கு உள்ளு சரிச்சு நடக்கிறோம். கால மத்தியில இதெல்லாம் செய்வோம். கால சரிச்சு நடக்கிறோம். வாழ்த்துக்கள். இப்ப வலது கையிடுங்கோ, இடது கால தட்டுங்கோ. உள்ளுக்கு இடது கை வலது கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இப்ப கையை பின்னுக்கு வச்சுட்டு பின்னுக்கு புதிய கொண்டு வந்து பின்னுக்கு விட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். 2 நிலையில ஓடித்தாருங்க பின்னுக்கு. அப்படி என்ன நாங்க ஓடின மாதிரி ஓடினா பின்னுக்கு புதி பதம். இப்ப கால முழுதுனாங்க. இப்ப காலுக்கு இடையில 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். அப்படியே 10 கயிறடிக்கிறது. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள் எல்லாம். இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் கோணாசனம். கோணாசனம் என்னென்ன செய்யறது? இருந்தா, நின்றா, குப்பரப்படுத்தா, நின்று சொல்லுங்க. நின்று செய்யறது. அதான் மாடிமாவையும் தன்னியாவும் செய்யறது. அப்படியாச்சும் அப்படியாவும் சொல்லிக்காரு. இப்ப நம்ம பயிற்சிகளை கொண்டு வருவோமா? அப்ப நிமிந்து நிக்கிறோம், காலை சேர்க்கிறோம், சாதாரண மூச்சு நிக்கிறோம். அப்படியே கைகளை அப்படியே மேல கொண்டு போய் தலைக்கு மேல 2 கையையும் ஒன்றா சேர்க்கிறோம். சேர்த்தாச்சோ இடது பக்கம் அல்லது வலது பக்கம் முதல்ல. ரெடி? இப்ப இடது பக்கம். சரி, சாதாரண மூச்சுல விளக்குதான் சாதுவா செஞ்சா போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா நிமிந்து வந்தீங்கன்னா சரி. ஆறுதலா கையை கீழே விட வேண்டும். இப்ப இடது பக்கம் தான் நான் சரிச்சிருந்தேன். நீங்க மாறி சரிங்க மற்ற பக்கத்துக்கு சரியா. இப்ப மற்ற பக்கம் செய்ய போறோம். காலை சேர்த்து வைக்கிறோம், நிமிந்து நிக்கிறோம், கைகளை அப்படியே மூச்சையும் எடுத்து கொண்டு போய் மேல தலைக்கு மேல சேர்த்து பிடிச்சிட்டு காதோரம் எடுத்து பிடிச்சிட்டு
முதல் எந்த பக்கம் வளைந்தீங்களோ அந்த பக்கம் வளையாம மற்ற பக்கம் 10 டிகிரி மெதுவா ஒரு கொஞ்சம் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா நிமிந்து வந்துட்டு கைகளை ஆறுதலா விடாங்க. சரி, சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன். நீங்க ஒரு கால் செய்ய போங்க. 5 எண்ணிக்கை காலை சேர்த்து வைங்கோ, நிமிந்து நில்லுங்கோ, கைகளை ஆறுதலா கொண்டே மேல சேர்த்து ஒன்றோட ஒன்று சேருங்கோ, நிமிந்து காதோரம் இழுத்து பிடிங்கோ கைகளை ஒரு பக்கத்துக்கு சரி. 1 2 3 4 5 அப்படியே நிமிந்து நேர வாங்கோ, கைகளை ஆறுதலா கீழே விடுமோ, சாதாரணமா நிலம். இப்ப மற்ற பக்கத்துக்கு செய்ய போறோம் மாற்றாசனம். கால் சேர்த்து நிமிந்து நின்று ஆறுதலா கைய மூச்சு இழுத்து கொண்டு மேல கொண்டு போய் தலைக்கு மேல சேர்த்து வச்சுட்டு இழுத்து பிடிவோம். இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மெதுவா வந்துட்டு ஆறுதலா கிளம்பணும். ஆறுதலா கொண்டு போகணும், ஆறுதலா கிளம்பணும். இது என்ன ஆசனம் செய்திருந்தாங்க வழிக்கா? கோணாசனம். கோணாசனம். அடுத்ததான் நாங்க செய்ய போற ஆசனம் விரிச்சிய ஆசனம். விரிச்சிய ஆசனத்துல தமிழ் பெயர் என்ன? மராசனம். மராசனம். மரங்கள் மாதிரி வடிவா ஆறுதலா செய்வோம். நல்ல ஒரு ஆசனம். உதவி எடுத்துக்கொள்ளுவோம். விழுந்து போடுவீங்கன்னு சொன்னாக்க உதவி எடுத்துக்கொள்ளுவோம். அல்லது நீங்க தனியா ஒற்ற காலில் வைக்கலாம். அல்ல கால் நல்லா மேல வைக்க முடியாதவ நகுல் அளவுக்கு கைகளை வைக்கலாம். கால்களை அதுல கொண்டு முழங்காலுக்கு மேல வைக்கலாம். சரி, இப்ப கோணாசனம். நான் இடது கால் தான் மேல வைக்க போறேன். உதவியா எடுத்துக்கொள்றத பிடிச்சு கொள்ளுவோம். சிலரோ நீங்களோ சரி பிடிச்சு கொள்ளுவோம். அப்படியா காலை நல்லா முன்னுக்கு வச்சுட்டு நிமிந்து நின்று இப்படி வச்சுட்டு ஒரு காலை மடிச்சு கைகளை மேல விரிச்சு வச்சிருக்கோம். இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கைகளை விடுங்க. விட்டுட்டு இப்ப மற்ற காலை மடிச்சு முன் பக்கமா வைக்கும். சரி, ரெடி. உதவி பிடிச்சு கொள்ளுமோ, விழுந்துடக்கூடாது. யார் காலை நல்லா மடிச்சு வைங்கோ. நல்லா ஒட்டவா மெதுவா வச்சுட்டு நிமிந்து நில்லுங்கோ. வெட்டக்கால் நீரை இருக்கணும். கைகளை மேல பிடிங்க. மரங்களின் கிளைகள் மாதிரி. 1 நீர பாருங்கோ. 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கைகளை கீழே விடுங்கோ. கால்களையும் கீழே விட வேணும். இந்த ஆசனத்துல பெயர் என்ன? ராகுல்? மராசனம். இன்னொருக்கா செய்ய போற மராசனம். இந்த கைகள் அப்படியே நேர வளைஞ்சு வர வேணும். சரி சரி, நம்மளால முடியும். காலை சும்மா சாதாரணமா நேர நின்றுட்டு உதவி எடுத்துக்கொண்டு நிக்கணும். விழுந்து போடக்கூடாது. கை காலை முன்னுக்கு வளைச்சு தூக்கி வையுங்க. முன்பக்கமா முன்பக்கம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சுட்டு அப்படியே கைகளை மேல அத்விகா மாதிரி மேல உயர்த்துவோம். கெட்டிக்காரன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கீழே விடுவோம். வணிக இந்த கைகளை இது விடாம நல்லா உயர்த்தி தூக்கி வரணும். இன்னும் மேல உயர்த்தி அப்படி நீட்டி இதுக்கு ஒரு வளைவு இல்லாம அப்படி செய்தாருங்க. பயிற்சி முடியும் முடியும். மற்ற பக்கம் கால் மற்ற காலை மடிக்கிறோம். மேல வைக்கிறோம். நிமிந்து நிற்கிறோம். கைகளை மேல உயர்த்துறோம். கிளைகள் மாதிரி விரிக்கிறோம். பார்வைய நேர வச்சிடும். ரெடி. 1 2 3 4 5 6 7
8 9 10 ஆறுதலா கைகளை கீழே விட்டுட்டு பிறகு காலை கீழே விட்டா சரி. சரி, இப்ப நாங்க மெதுவா அப்படியே சாதாரணமாக துள்ளல் ஒன்று துள்ளிட்டு கைகளை உதறிட்டு ஏகபாத ஆசனம், ஒற்றைக்கால் ஆசனம். நாங்க இதுக்கு நான் செய்வோம். சரியா? ஒற்றைக்கால் ஆசனத்துக்கு எங்க வரும்? கால் உள்ளுக்கு எவ்வளவு உள்ள இழுத்து வச்சுக்க முடியுமோ அதுக்கு நிமிர்ந்து நிற்கிறது. காலை நல்லா மேல வச்சுட்டு இந்த மற்ற காலை நீரை வைக்கணும். நீரை வச்சுட்டு காலை நல்லா உள்ளுக்க வச்சுட்டு அதையும் கைகளை மேல தூக்கி கொண்டுறது. பார்வை நீரை இருக்கணும். ஏகபாத ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கைகளை கீழே விட்டு இல்ல காலை தனத்தை கொடுக்கணும். இனி மற்ற கால் ஒரு இடது காலை நீரை வைக்க வேணும். மற்ற காலை எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வைக்க வேணும். தொடையில பிறகு 2 கைகளையும் சேர்த்து நீரை பிடிச்சு காதோரம் இழுத்து பிடிச்சு கைகளை 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆறுதலா கைகளை கீழே விட்டு காலையும் கீழே விட வேண்டும். இப்ப நான் சொல்றாக்க செய்ய போறீங்க ஏகபாதாசனம். நாங்கள் தர்ணிகா தஷானா செய்து காட்டுங்க. மற்றவர்கள் பாருங்க அப்படி செய்கிறார்கள். வாணி மாமியோட ஜியாண்டி அத்விகா அவந்திகாவும் செய்யும். 3 பேரும் செய்யலாம். தர்ணிகா ஓரளவுக்கு தான் காலம் அடிச்சு வச்சிருக்கு. ஆனா சரியா இருக்கு. வாழ்த்துக்கள். தஷானாக்கும் வாழ்த்துக்கள். வடிவாக்கைகளை மேல எடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு இவ்வளவுதான் முடியுமா கால் மடிச்சு வைக்க? முயற்சி செய்யுங்க. நாங்க கொஞ்சம் மேல எடுக்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். அப்படியே மெட்ட கையை மாத்தி செய்து பாருங்க. மெட்டக்கால் அது எந்த அளவுக்கு வேணும்? பிடிக்காம நிக்கிறீங்களா, பிடிச்சு நிக்கிறீங்களா? நினைக்கிறேன் பிடிக்காம நிக்கிறா. நாங்களும் அப்படிதான் பிரசனா. வாழ்த்துக்கள். சரி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு முடியும். விழுவீங்க ஆடுவீங்கன்னா உதவி எடுத்துக்கொள்ளுவோம். சிவரோட 2 செய்து பயிற்சி கொண்டு வாங்க. நன்றி. இப்ப எல்லாரும் செய்ய போறீங்க. கபிஷா அணிஞ்சிருக்கிறீங்க. கபிஷா தியானடேசன் அவர்கள், வாணிமோகன் அவர்களோட அவந்திகா அத்விகா இணைஞ்சு சேர்ந்து செய்ய போறீங்க. பாப்போம் எப்படி செய்றீங்கன்னு. மணியக்கா நீங்களும் சேர்ந்து செய்யலாம். சரி, பாப்போம் யார் சரியா செய்யறாங்க. வாழ்த்துக்கள். தியானி உங்களால முடிஞ்ச அளவு இணைஞ்சு கொள்ளுங்க. மேல சேர்த்து காதோரம்பளத்தை பிடிச்சு. வாழ்த்துக்கள். மற்றவர்கள் கவனியுங்கோ இந்த அளவுக்கு காலை சேர்த்து வச்சிருக்கிறார்கள். அவந்திகா அத்விகா சிறப்பு வடிவா கால வச்சிருக்கிறீங்க. இனி மற்ற காலை விட்டு மற்ற காலை உள்ளுக்க வச்சு மற்ற ரெடி. ஹாய். அவ்வளவு காலை உள்ளுக்க வச்சிருக்க முடியும். வச்சு கைகளை சேர்த்து காதோரம் இழுத்து பிடிச்சிட்டு காலையும் உள்ளுக்க சிறப்பு. அப்படியே கைய கேட்கணும். இது என்ன ஆசனம் செய்திருந்தோ மணிக்கா? ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். அப்ப நாங்க என்னென்ன ஆசனம் இப்ப செய்தாங்க? மராசனம், ஏகபாதாசனம், கோணாசனம். 3 ஆசனங்கள் செய்தாங்க. 3 ஆசனமே நின்று கொண்டு சின்னதா பயிற்சி செய்துட்டு விட்டா கூட அவ்வளவு நல்ல ஆசனம். நின்று கொண்டு மிக முக்கியமா நாங்க செய்யற ஆசனம் உட்கட்டாசனம். எப்பவுமே அந்த உட்கட்டாசனம் நிலைக்கு செய்துட்டு நிறைய பேர் கொண்டு வரலாம். உட்கட்டாசனம் என்றால் தமிழ் பெயர் என்ன? இடுக்கை நிலையாசனம். இடுக்கை நிலையாசனத்துக்கு என்ன பார்க்கப்படும் சொன்னா, தோல் மூட்டுன்ற அளவுக்கு இந்த கால்களை நேர வச்சிருக்கணும். கைகளை நேர நீட்டணும். மேலேயோ கீழேயோ வரக்கூடாது. நேர நீட்டணும். பார்வை நேர இருக்கணும். சாதாரண மூச்சுல நீக்க வேணும். பிறகு மூச்சை விட்டபடி கீழே போய் இருந்துட்டு சாதாரண மூச்சுல நிற்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா எழும்பி கைகளை
கீழே விழுப்பேன். இதுதான் விக்கெட்டாசனம், இருக்கையிலே ஆசனம். இதுவே இன்னொரு செய்ய போறோம். நிமிந்து நிக்கிறோம், தோல் மூட்டளவுக்கு நிறைய கால்களை மகளமா வச்சிருக்கிறோம், கைகளை தோல் மூட்டுக்கு நீர நீட்டுறோம், பார்வையை நீர வச்சிருக்கிறோம், சாதாரண மூச்சு நிற்கிறோம், மூச்சை விட்டபடி கீழே இருக்கிறோம். இதுல சாதாரண மூச்சு நிற்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு எழுப்பலாம். கைகளை எழுப்பலாம். அவ்வளவுதான். இதுதான் விக்கெட்டாசனம். இப்ப நீங்க எல்லாரும் ஒருக்கா செய்ய போறீங்க. வடிவா செய்யாதவங்க வடிவா அந்த இருக்கையில போறீங்கன்னு பார்க்க போறேன். நேர நிக்காம ஒரு பக்கவாட்டுக்கு நில்லுங்க, மணிக்கு பக்கத்துக்கு மாறி. சரி, இப்ப எனக்கு வடிவா தெரியும். நன்றி. ரெடி. நிமிந்து நிக்கிறோம், கால்கள் தோல் மூட்டு கலவு அகற்ற வைக்கிறோம், தோல் மூட்டுக்கு நீர கைகளை நீட்டுறோம், அப்படியே மூச்சை விட்டபடி கீழே இருக்கிறோம். சாதாரண மூச்சுக்கு வாரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்புறோம், கைகளை கீழே வைக்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த ஆசனத்தின் பெயர் தெரியாதவர் கையெழுத்தலாம். இந்த ஆசனத்தின் பெயர் தெரியாதவர் கையெழுத்தலாம். மகிழாமை என்ன ஆசனம் செய்தோம்? உட்கட்டாசனம். விக்கெட்டாசனத்துக்கு என்ன பெயர்? தமிழ் பெயர் என்ன? இருக்கை நிலை ஆசனம். எல்லாரும் இந்த ஆசனம் செய்தோம். தெரியும், இந்த ஆசனம் செய்யவும் தெரியும். இலகுவான ஆசனம். இன்றைக்கு நாங்க படித்த 4 ஆசனத்தின் பெயர்கள். முதல்ல நாங்க கோணாசனம் செய்திருந்தாங்க, பிறகு விருச்சியாசனம் ஆசனம் செய்திருந்தாங்க, ஏகபாதாசனம் செய்திருந்தாங்க, இப்ப உட்கட்டாசனம் செய்திருந்தாங்க. ஆசனங்கள்ல நின்று செய்யற 4 ஆசனங்கள் செய்திருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த 4 ஆசனம் தெரியுமோ? இப்ப நான் சொல்ல போறேன் யாரத உடனே செய்யறதுன்னு பார்க்க போறோம்னா கோணாசனம். பாப்போம், ஒரு ஆளை பார்த்து செய்யக்கூடாது. இப்ப செய்த 4 ஆசனமும் கேட்க போறோம். எல்லாருமே சேர்ந்து செய்யலாம். கோணாசனம் எல்லாரும் செய்யறது சரியா அபிராமி கவனிச்சு கொள்வோம். கோணாசனம், ஏகபாதாசனம். இதுல இருந்து ஏகபாதாசனம் சிறப்பு, வாழ்த்துக்கள். விருச்சியாசனம், விருச்சியாசனம், வாழ்த்துக்கள். உட்கட்டாசனம், வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப நான் செய்யாத ஆசனத்துல பேர் ஒன்று கேட்க போறேன். நின்று கொண்டு பிறை ஆசனம். நின்று கொண்டு செய்யற ஆசனம் பிறை ஆசனம். வாழ்த்துக்கள். நகுல் ஞாபகப்படுத்திருக்குதுங்க. அது பிறை போல வளையிறது, அது பிறை ஆசனம் சொல்லுவோம். மணிக்கா அப்படியே நின்ற தனுராசனம். நின்று கொண்டு செய்வோம், ஞாபகப்படுத்தலுக்காக மட்டும். வாழ்த்துக்கள் நகுல். சரி சரி, இது அந்த நின்று கொண்ட ஆசனத்துக்குள்ள இருந்தாலும் சிறப்பான வாழ்த்துக்கள். சரி, ஒவ்வொரு தடவை நின்று கொண்டு என்ன ஆசனம் பிடிக்கும் என்றதை விட இருந்தும் எனக்கு இந்த ஆசனம் நினைவுல நிற்குது. தரணிகா, உங்களுக்கு என்ன ஆசனம் நினைவுல வருது? நகுல், உங்களுக்கு என்ன ஆசனம் வருது? சுகாசனம். அவந்திகா? தனுராசனம். தனுராசனம், வாழ்த்துக்கள். கபிஷா, உங்களுக்கு என்ன ஆசனம் டக்குன்னு வருது? செய்யணும் பேர் தெரியாது, செய்ய காட்டுமா? பத்மாசனம். அவந்திகாவுக்கு? அத்விகாவுக்கு? அத்விகா செய்து காட்டுறாங்க. கோணாசனம், வாழ்த்துக்கள். அபிராமி, உங்களை கேட்டா என்ன ஆசனம் செய்வீங்க? நான் ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். தியானடேசன் அவர்கள்? இருக்கையாசனம், வாழ்த்துக்கள். மணிகா, என்ன ஆசனம் சொல்லுங்க? பட்டர்ஃப்ளை விட ஒரு ஆசனத்துல பேர், அது பயிற்சியோட வரும். ஆசனத்துல பேர் முழங்கல் எது சொல்றீங்க? ஒரு ஆசனம், ஏதாவது ஒரு ஆசனத்துல பெயர். இருந்து கொண்டா? இருந்து கொண்டு நின்று கொண்டு எது வென்றா? இது சர்ப்பாசனம். வளையிறது, பாம்பு நிலை. சிறப்பு.
எல்லாருக்கும் வாசனைகள் பெயர்கள் எல்லாமே மனசுக்குள்ள நிற்கிது. நிச்சயம் நீங்க செய்வீங்க. இப்ப நாங்க நிறைவுக்கு வர நேரம், எங்களோட உடலோட பேசுற நேரம். எல்லாரும் முடியாம சாந்தி ஆசனம், உடையவர்கள் எல்லாரும் சாந்தி ஆசனம், ஆணிமானவர்களும் யானீசன் அவர்களும் தான் இருந்து கொண்டு நிறைவுக்கு கொண்டு வர வாழ்த்துக்கள். பார்வையில வடிவா தெரியறீங்க. வடிவா செய்யணும். நிமிந்து படுத்துருங்கோ, கால்களை ஒரு அளவா அகலமா வச்சிருங்கோ, கைகளை கவிழ்த்து வச்சிருங்கோ. நகுல் பக்கத்துல தலைய நீர பாருங்கோ, கண்ண மேல பார்த்து கண்களை மூடிக்கொள்ளுங்கோ. சிறப்பு. கால் ஒண்ணு மாட்டக்கூடாது. அவந்திக்கால் அணிஞ்சு கொள்ளுங்கோ. அதே மாதிரி தசானா நீங்கள் நிமிர்ந்து படுத்திருந்து கொண்டு கால்களை நீட்டி கைகளை பக்கத்துல நிமித்தி வைக்கிறது தசானா. தர்ணிகா வச்சிருக்கா. தர்ணிகா கைகளை மேல் நோக்கி பாரு, திறந்தபடி. இப்ப சரி தர்ணிகா, வாழ்த்துக்கள். சரி, கண்களை மூடி அப்படியே உங்களுடைய உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் இது. நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரி, எல்லா நாளும் என்னுடைய நாளாக கொண்டு வர முடியும். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறேன். நான் நிறைய செய்ய விரும்புற எல்லாவற்றையும் நல்லபடியா செய்து முடிப்பேன். என்னால முடியும். ஒவ்வொரு நாள் பொழுதையும் என்னுடைய இதாக்குவேன் என்று சொல்லி என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்குது. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புல எங்கேயும் நோவோ வெளியோ இல்லை. அது இருந்தாலும் என்னால தேர்த்துக்கொள்ள முடியும், தேர்த்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கை மனசுல வச்சு ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாவற்றையும் மனசால நினைச்சு அவையோடு நீங்க கதைக்கு போறீங்க. குதிக்கால் கணுக்கால், அப்படி கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, அடிப்பக்கம், எங்களுடைய தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், எங்களுடைய நேரி, தண்டுவடம், அப்படி முதுகு, தோள்பட்டை, கழுத்து, பிறடி, எங்களுடைய தலை உள்ளுறுப்புகள் எல்லாம், எங்களுடைய மயிர்களின் கால்கள், மயில், எங்களுடைய நெற்றி, எங்களுடைய கன்னம், தாடை, நாடி, பற்கள், எங்களுடைய மூக்கு, எங்களுடைய கண்கள், விழிகள், கன்னங்கள், காதுகள், எல்லா உடல் உறுப்புகளோடையும் அப்படியே கழுத்து, தொண்டக்குடி ஒவ்வொன்றா நினைச்சு கொள்ளும். நினைச்சு மார்பு பகுதி, நெஞ்சில இருக்கிற உள்ளுறுப்புகள், இதயம், வயிற்று உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சுவாசம் எல்லாவற்றையும் ஒன்றா அந்த வயிற்று பகுதி எல்லாவற்றையும் நினைத்து தொடைப்பகுதிக்கு வந்து அப்படியே முழங்கால் பகுதிகளையும் நினைத்து காலுடைய முன்பக்கம் அப்படியே ஒவ்வொரு விரல்களாக, சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரல்களாக நினைத்து பெருவிரலால அப்படி ஏதாவது ஒரு வலி, என்னோட நோய் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா கூட என்னை விட்டு போயிட வேண்டும். நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறேன். அப்படி போகாலும் அதை என்னால நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி நினைத்தபடி அப்படியே கீழே படுத்திருந்தாக்கள் இடது பக்கம் திரும்பி படுத்து கைகளை ஊண்டி நிமிர்ந்து எழும்பிட்டு இரண்டு உள்ளங்கைகளையும் எடுத்து நல்ல வடிவா உறைஞ்சு கண்களுக்கு மேல ஒட்டி கொள்ளுமோ. இரண்டாவது தடவையாக அழகா உள்ளங்கைகளை உறைஞ்சி ஒட்டி கொள்ளுமோ. நிறைவாக கண்களுக்கு மேல ஒட்டி கொள்ளுமோ. நன்றி. ஓடி வந்து இணைந்திருந்த எல்லோருக்கும், பாம்புகள் இவர்களுக்கும், மணிமகனுடன் தியானடி செல்வர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் யோகாவுடன் இணைந்து கொள்ளும் வரை எல்லோருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். எல்லாரும் நல்ல வடிவா செய்து நீங்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் 5-6 ஆசனங்கள் நாங்கள் செய்திருந்தாங்க. மிக முக்கியமான ஆசனங்கள், இலகுவான ஆசனங்கள், நினைவில் மிக்கக்கூடிய ஆசனங்களோட இணைச்சிருந்தாங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தொடர்ந்து இணைந்திருந்தோடு உலகோடு வரவேற்கிறேன். தங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாளை நாங்கள் பயிற்றுடன் இணைந்து கொள்கின்றோம் என தியானி போயிட்டாரா? சரி, நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் தர்ஜினிக்கு. நீங்க சொல்ற வாழ்த்துக்கள் கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வேற என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. அன்பான வாழ்த்துக்கள். சரி, விட வெட்டுக் கொள்வோம் எல்லோருமே. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.